பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலும் தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளோட பேச விரும்புகிறார். மறப்பதில்லை. இது அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, மறப்பதில்லை. இப்போ நம்மளுடைய வாழ்வில் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் உனக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அந்த உதவி பண்ண, இந்த உதவி பண்ண, எல்லாத்தையும் மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் இருந்த நிலைமை என்ன, எப்படி வந்தான், என்கிட்ட வந்த பின்னே அவனை நான் எப்படி வச்சேன், என்ன மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்கள் புலம்புகிறோம். இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையில் அண்ணன் மறந்துட்டார், அக்கா மறந்துட்டாங்க, தம்பி மறந்துட்டார், மாமா மறந்துட்டார், சித்தப்பா மறந்துட்டார், பெரியப்பா மறந்துட்டார், அப்பப்பா மறந்துட்டாங்க, அப்பத்தா மறந்துட்டாங்க, ஒன்று விட்டு பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? மனம் புழுங்கி சில நேரத்தில் சொல்கிறோம்ல, நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன், அந்த உதவியெல்லாம் பெற்றுக்கொண்டு இப்படி மறந்துட்டான் என்னைய அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் புலம்புகிறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மறக்கப்படுவதில்லை. உங்களையும் என்னையும் பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். வேதத்திலிருந்து தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 44, ஏசாயா 44 21 அதிகாரத்தின்படி, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நான் உன்னை மறவாத தேவன், நான் உன்னை மறப்பதே இல்லை. தாயின் கருவில் சிறு புள்ளியாய் உருவாகின அந்த நாள் முதல், இதே 44 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நரை திரை வயது வரைக்கும் அவர் நம்மளை மறக்காத தேவனாக இருக்கிறார். யார் வேணாலும் மறந்துட்டு போட்டுங்க. அம்மா மறக்கலாம், அப்பா மறக்கலாம், அன்னை மறக்கலாம், தம்பி மறக்கலாம், சித்தப்பா மறக்கலாம், பெரியப்பா மறக்கலாம், பிள்ளைங்க மறக்கலாம், யார் வேணாலும் மறந்துட்டு போகலாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் மறவாத தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க. எவ்வளோ பேர் ஒரு பாக்கியங்க. அகிலத்தையும் படைத்தவர், அண்ட சராசரனை படைத்த ஆளுகை செய்த தேவன் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் பால் குடிக்கக்கூடிய அந்த பச்சில குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவன் தெளிவான வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகம் பார்க்கிற மாதிரி நான் உன்னை பார்ப்பதில்லை மகளே. இந்த உலகம் உன்னிடம் இருக்கிறத விட நான் உன்னிடம் இருக்கிற இல்லை மகனே. நான் வித்தியாசமாக உன்னை பார்க்கிறேன். உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்னென்ன காரியங்களை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், உள்ளத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பரிசுத்த அன்பு, யாரும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைத்திருக்க உன்னுடைய அன்பான இதயம். ஒருத்தர் கஷ்டம்னு வந்து சொன்னா, உன்கிட்ட என்ன காசு இருக்குதோ அதை எடுத்து அடுத்தவங்களோட உதவி செய்யக்கூடிய அந்த பரிதவிக்கிற அந்த இதயம். ஒருத்தர் ஒருத்தர் உன்ட்ட வந்து எதாவது சொன்னாங்கன்னா, அந்த கதையை கேட்டு அடக்க முடியாமல் நீ அழுது கொண்டு அவர்களுக்கு செபிக்கிற அந்த பரிசுத்தமான இதயம். உன்னால் முடிஞ்சினாலும் அக்கம் பக்கத்தில் பிரட்டினாலும் அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த ஒரு யதார்த்தமான மனசு. ஸோ இதில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மகளே. அவர்கள் பார்ப்பதுபடி அல்ல, அவங்க பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். நான் வித்தியாசமாய் பார்க்கிறேன். உன் எண்ணங்களில் இருக்கக்கூடிய உண்மையை நான் பார்க்கிறேன், உன் நேர்மையை பார்க்கிறேன், உன்னுடைய எல்லா விஷயத்திலையும் நீ முனைப்போடு செயல்படுகிற அந்த செயலை நான் பார்க்கிறேன். எல்லா இடத்திலும் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் பிரயாசப்படுகிற அதை நான் பார்க்கிறேன். பாவத்தையோ லஞ்சம் வாங்குறதையோ நீ தவிர்க்கிறதை நான் பார்க்கிறேன். யாருமே இல்லை அப்படின்ற இடத்துல கூட, யாருமே பார்க்கல அப்படிங்கிற இடத்துல கூட நீ உண்மையாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கணவருக்கு நீ உண்மையாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன், மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறதை பார்க்கிறேன், வேதத்துக்கு நீ உண்மையாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன் மகளே. இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம 100% யோக்கியமாக இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வி தான். 100
100% நம்ம நோக்கியமாக இருக்கிறோம்னா இல்லை. அப்படி இப்படி இந்த உலகத்தில் வாழுகிற சில விஷயங்களை நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது, இவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லி நம்ம பேலன்ஸ் பண்ணி போகிற காலங்கள் சூழலில் இருந்தாலும் நம்முடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை தேவன் பார்க்கிறதுனால அந்த விஷயத்தை வைத்து சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளோ ஒரு அந்த வார்த்தைக்கு எனக்கு என்ன வார்த்தையே சொல்லதில்லை, எவ்வளோ ஒரு தகுதியான வார்த்தையாக இந்த வார்த்தை நமக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, தகுதி இல்லாத நம்மளை அவர் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறனால தான் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அருமையான மகனே, அருமையான மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பல நேரம் நம்ம குழம்பி இருக்கிறோம், என்ன வாழ்க்கை அது, இப்படியே போயிட்டே இருக்குமா, இதுதான் நம்ம வாழ்க்கையா, அவங்களாம் அப்படி நல்லா இருக்கா, இவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நான் பொய் சொன்னவனா நல்லா இருக்கா, ஏமாத்துறவன் நல்லா இருக்கிறான், நான் உண்மையாக தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் உண்மையாக தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த கவலை, நான் உண்மையாக தானே இருக்கேன், ஏன் எனக்கு இந்த போராட்டம், அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக வந்து நின்னப்போ நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணினேன், அவங்க மறந்துட்டாங்களேன்னு சொல்லி பல நேரம் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவன் வாக்குரைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க பிரதர், உங்களை தேவன் நினைத்திருக்கிறார். எப்படி நினைத்திருக்கிறாருன்னு சொன்னால், வித்தியாசமான ஒரு விஷயத்தை தேவன் சொல்லுகிறார், யாரும் சொல்ல முடியாத ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அப்போ இந்த உள்ளங்கையை எப்பெல்லாம் தேவன் கையை பார்க்குறாரோ அந்த கையில் உங்கள் முகத்தை பார்க்குறார். ஆமென். இந்த கையை எப்பெல்லாம் தேவன் பார்க்குறாரோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்க்குறார். இந்த கையை எப்பெல்லாம் பார்க்குறாரோ அப்போ உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கையை எப்பெல்லாம் பார்க்குறாரோ அப்பெல்லாம் உங்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார், உங்களை மறவாமல் இருக்கிறார், உங்களை ஒருபோதும் மறவாமல் இருக்கிறார். ஆமென். என் உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பேர், நமக்கு எவ்வளோ ஒரு பெருமை. தேவனுடைய கையில் என்னுடைய ஃபோட்டோ இருக்குது. இப்போ ஒரு பாஸ்டர் கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்போ மோகன் சிலாசர் கையில் உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா எவ்வளோ பெருமையாக சொல்லுவீங்க. என்னுடைய ஃபோட்டோ வந்து மோகன் சிலாசர் அண்ணன் கையில் இருக்குது, நான் பார்த்தேன், அவர் என்னை பார்த்தாருன்னு பெருமை. அதை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம். உங்களை தேவன் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ இந்த கையை எப்போ எடுத்து பார்த்தாலும் அவர் உங்களை பார்க்குறார். மகனே, நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன், கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி அவர் ஆறுதல் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். மாத கடைசியில் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறார், நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி. இந்த வருடம் முழுவதும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், தேவன் என்னை மறப்பதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இதை நம்ம சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்குரைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னென்று சொன்னால், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்படியா? உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்போ உள்ளங்கையில் தேவன் வரைந்து வைத்திருக்கிறனால உங்கள் வாழ்க்கையினுடைய A to Z தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியுமானா தெரியும், நிச்சயமாக தேவனுக்கு தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன செயல்படுகிறீங்க, என்னத்தை பட்டு திந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. பெட்டில் படுத்து யாருமே இல்லாமல் வீட்டில் தனியாக படுத்துட்டு என்னத்தை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே தேவனுக்கு முன்பாய் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஸோ தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, அண்ணன் பார்க்கல, தம்பி பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனால் உங்களை படைத்த தேவன் உங்கள் மீன் கண்களை வைத்து அவர் நோக்கமாக இருக்கிறார். உள்ளங்கள் வரைந்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் உங்கள் பிரச்சனை தேவனுக்கு தெரியும், உங்கள் போராட்டங்கள் தேவனுக்கு தெரியும், உங்கள் சூழ்நிலைகள் தேவனுக்கு தெரியும், நீங்கள் கடந்து போகிற பாதை தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு நீ என்ன மனநிலை இருக்கிறீங்களோ அது தேவனுக்கு தெரியும். அதை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள
தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை மறவாத தேவன். நாம தான் அடிக்கடி தேவனை மறந்து போயிட முடியாது. அவர் நம்மளை மறவாத தேவனாக இருக்கிறார். ஸோ தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். உங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனை ஆராதித்துக்கிட்டீங்க. இந்த 5 மாதம் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி 6வது மாதம் உங்களை மகிழ பண்ண தேவன் செய்வார். உங்கள் வாழ்வில் அற்புதங்களை தேவன் செய்திருப்பார். நம்பிக்கையோடு காத்திருங்க. ஏன்னா ஒன்று சொல்லியிருக்கார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ தேவனால் நீங்கள் மறக்கப்படாமல் இருக்கிறீங்கன்னா எவ்வளோ ஒரு பாக்கியம் பெற்ற சந்ததிகளை நீங்கள் இருந்திருக்கிறீங்க. நானும் இருந்திருக்கிறேன் என்பதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். அது இல்லை, இது இல்லை, அப்படி போச்சு இப்படி போச்சு என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறத விட, என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னை மறவாமல் இருக்கிறார். என்னை தொடுவதற்கோ, என்னை தாண்டி போவதற்கோ, என்னை அமுக்குவதற்கோ, என்னை இல்லாமல் ஆக்குவதற்கோ இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் ஆகாதுங்கிற தைரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வருமானத்தை தேவன் அதிகப்படுத்துவார். வேலை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு வேலை வாய்ப்பை தேவன் கட்டளையிடுவார். வேலை ஸ்தலத்தில் உயர்வை கொடுப்பார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு ஆளை தேவன் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவார். நீங்கள் மகிழத்தக்க வகையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு எதிராக இருக்கிறவன், உங்களோட வழக்காடுகிறவன் உங்களோட சமாதானத்துக்கு வருவான். ஏன்னா தேவன் உங்களை மறவாதவராக இருக்கிறார். உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறார். அப்போ அவர் உங்களுக்காக பழி வாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. கர்த்தர் உண்டு. கவலை இல்லாமல் நீங்கள் உங்கள் பாதையில் நடந்து கொண்டே இருங்க. தேவன் உங்கள் ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டு ஏற்ற காலத்திலே உங்கள் மேலே ஆசீர்வாதத்தின் மழையை வர்ஷிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒன்று வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களை தேவன் மறக்கலைங்க. யார் மறந்தாலும் அவர் உங்களை மறவாத தேவனாக இருக்கிறார். அவரின் கண்மணி போல உங்களை வைத்து அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார். அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ நீங்கள் நானும் பாக்கியம் பெற்றவர்கள், கர்த்தருடைய பார்வையில் அருமையானவர்கள். அதில் நிச்சயமாய் கர்த்தருடைய காரிலிருந்து ஒரு பலன் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி போயிட்டுருங்க. மனிதனுக்காக உங்கள் குணத்தை மாற்றாதீங்க, உங்கள் சுவாபத்தை மாற்றாதீங்க. உங்கள் உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் தலைவர் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை மறவாமல் இருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தனிப்பட்ட இடத்துல அமர்ந்து தேவன் நோக்கி நன்றி சொல்லிக்கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களப்பா, நீ என்னால் மறக்கப்படவில்லை என்ற வாக்குறுதி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அருமையான அந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுகிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி எங்கள் பேர் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய எல்லா பிரச்சனையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அது நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இனி எங்கள் வாழ்விலே கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, அவமானம் கிடையாது, நிந்தை கிடையாது, வேதனை கிடையாது, பாடு கிடையாது. எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றித்தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தருடைய கரத்திலிருந்து எல்லா நன்மையையும் பெற்றுக்கொண்டவர்களாய், எல்லாருக்கும் முன்பாக எங்கள் தலை உயர்த்தப்பட்டதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. God bless you.